குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்னிங் கஃபே. தர்ஷிகா, ஜென்ரலா பாடல்கள் அப்படின்னு எடுத்தாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாடல்கள். சோ நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய சிங்கர்ஸ் வெறும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாடல்கள் மட்டும் பாடுறவங்களும் இருக்காங்கல்ல, பஜனைகள் அந்த மாதிரி. ஆமா, சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே ராமநவமி வாரம் அப்படின்றனால இந்த வாரம் ஃபுல்லாவே நம்மளோட ராகம் 16 பாடல் 11 பகுதியில ராமநவமி பத்தி என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதோட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்மளோட பாடகி சுசித்ரா நம்மளுக்கு டீட்டெயிலா சொல்ல போறாங்க. சோ வாங்க பார்க்கலாம். ராகம் 16 பாடல் 11. నగుమో మూగనలేని నా జాలి తెలిసి నగుమో మూగనలేని నా జాలి తెలిసి నగుమో ఓ మూగనలేని నా జాలి తెలిసి నగుమో ఓ మూగనలేని నా జాలి తెలిసి నన్ను బ్రోవకరాదా శ్రీ రఘువరని నగుమో ఓ మూగనలేని నా జాలి తెలిసి నన్ను బ్రోవకరాదా శ్రీ రఘువరని నగుమో నగరాజ 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 ధరణి తు పరివారుల నగరాజ ధరణి తు పరివారుల నగరాజ ధరణి తు పరివారుల ఓగి బోధన జేసేవకరలు గదా శ్రీ రఘువరని ఓగి బోధన జేసేవకరలు గదా శ్రీ రఘువరని నగుమో ఓ మూగనలేని నా జాలి తెలిసి నన్ను బ్రోవకరాదా శ్రీ రఘువర அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். இந்த நகுமோமு அப்படிங்கிற கீர்த்தனம் ரொம்ப ரொம்ப பாப்புலரான கம்போசிஷன். இந்த வாரம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய எபிசோட்ஸ்ல வழக்கமா ராகங்களை பத்தி பார்த்துட்டு வர எபிசோட்ல இந்த வாரம் நம்ம ராமநவமி ஸ்பெஷலா பார்க்க போறோம். இந்த ராமநவமி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாலே ராமர் சம்பந்தப்பட்ட கீர்த்தனங்களை பார்த்துட்டு வரோம். ராமர் கீர்த்தனங்கள் அப்படின்னு சொன்னாலே எத்தனையோ வாகையக்காரர்கள் ஸ்ரீராமனை பத்தி எழுதினது உண்டு. தெற்குலையும் சரி வடக்குலையும் சரி நிறைய பேர் ராமனை பற்றி அநேகமானவர்கள் எழுதியது உண்டு. தமிழ்ல பார்க்கும் பொழுது குலசேகர ஆழ்வார் அவரோட பாசுரம் ஆரம்பிச்சு, அதே போல தெலுங்குல எடுத்துண்டா பத்ராச்சலம் ராமதாசர், சத்குரு தியாகராஜ சுவாமிகள், இப்படி இவர்கள் எல்லாருமே ராமரை பத்தி நிறைய எழுதினது உண்டு. அதே போல மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள், புரந்தரதாசர் அவர்கள், அன்னமாச்சாரியா அவர்கள், சமர்த்த ராமதாசர் அவர்கள், துளசிதாசர் அவர்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம். ராமரை பத்தி அநேகமானவர்கள் எழுதியது உண்டு.
நிறைய பெருமைகள் உண்டு ஸ்ரீராமபிரானுக்கு. அந்த விதத்துல இன்றைய தினம் நம்ம பார்த்த இந்த கீர்த்தனையானது சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளோட கீர்த்தனை. எதுக்காக இந்த கீர்த்தனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த கீர்த்தனையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நகுமோமு கணலே அப்படிங்கிற கீர்த்தனை கச்சேரியில ஒன் ஆஃப் த மெயின் பீசஸா பாடக்கூடிய பாட்டு. ஆபேரி ராகத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம ஆபேரி ராகத்தை பத்தி முன்னாடியே பார்த்தோம். அந்த ஆபேரி ராகத்துல அமைஞ்ச இந்த கீர்த்தனமானது நிறைய கச்சேரிகள்ல கேட்கலாம். அதிலும் பழைய காலத்துல பார்க்கும் பொழுது ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப 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 விரும்பி கேட்ட கீர்த்தனத்துல இதுவும் ஒன்று. எந்த அளவுக்கு இந்த கீர்த்தனை ஸ்ரீராமனுடைய மகாத்மியத்தை நமக்கு சொல்றது அப்படின்னு பார்த்தா, ஜகமேலே பரமாத்மான்னு சொல்லியாச்சு. ஜகத்தில் பரமாத்மான்னு ஒன்ன விட்டா வேற யாருமே கிடையாதே. ஜகமேலே பரமாத்மா எவரீக்கின்னு கேக்குறார். ஜகமேலே பரமாத்மா ఎవరితో మొరలిడుతూ. ஜகமேலே பரமாத்மா எவரித்தோன்னு கேட்கிறார். யாரு ஒன்ன விட்டா அப்படின்னு சொல்றார். இந்த கீர்த்தனையானது ஸ்ரீராமனை காட்டிலும் பெரிய தெய்வம் யாருமே கிடையாது, அவர் என்ன இன்னும் ரட்சிக்கலையேங்கிற ஒரு ஏக்கத்துல தியாகராஜ சுவாமி எழுதுறார். நன்னு புரோவக ராதா, இன்னும் என்ன நீ ரட்சிக்க மாட்டியா அப்படின்னு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ராம்பிரானிடத்துல முறையிடுற மாதிரி ஒரு அழகான கீர்த்தனை இந்த நகுமோமு. இந்த கீர்த்தனையானது தில்லானா மோகனாம்பாள் படம் நம்மளால மறக்கவே முடியாது, காலத்தால் அழிக்க முடியாத காவிய திரைப்படங்களில் ஒன்று தில்லானா மோகனாம்பாள். அந்த படத்துல இன்ட்ரோடக்ஷன் சாங் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இந்த பாட்டு தான். நாதஸ்வரத்துல அப்படி வாசிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அது இந்த பாட்டு நகுமோமு அப்படிங்கிறது தான். மீண்டும் நாளைய தினம் ஸ்ரீராமபிரானை பற்றி வேறொரு கீர்த்தனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். கஷிகா, ஜென்ரலா சனீஸ்வர பகவான் இருக்காரு இல்லையா, கோவில் எல்லாம் கூட கடைசியா தான் சனீஸ்வர பகவானை வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுசா கோவில் எல்லாத்தையுமே சுத்திட்டு கடைசியா சனீஸ்வரனை பார்த்துட்டு வெளியே போயிடணும், ஏன்னா அப்பதான் நமக்கு பிடிச்ச சனி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சனீஸ்வர பகவான் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்த உண்டாக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா நார்மலாவே நமக்கு கதை கேட்கறது அப்படின்றது ரொம்பவே இஷ்டமான ஒரு விஷயம். சோ புராண கதைகள் கேட்கறது, அதுல இருக்க கிரகங்கள் பத்தி கேட்கறது அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் மாந்தி பகவான் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஆஸ்ட்ரோ 360. ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். கடந்த காலங்களில் அதிகபட்சமா மாந்தி பகவான் என்ற குளிகன் சம்பந்தப்பட்ட கிரகத்தை பற்றி நாம விரிவாக உறுதியாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த மாந்தி பகவான் 9 கிரகங்களை விட வலிமையாக இருக்கக்கூடிய அந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல தோதான இடத்துல இல்லாம, அதாவது ஏருக்கு மாறான இடத்துல இருந்து ஏதாவது கெடுதல் இருந்தது அப்படின்னா அந்த கெடுதலான நிலையில் இருந்து நாம தப்பிக்க முடியாதா? அதற்கு ஏதாவது வேறு வகையான ஒரு வடிவம் இருந்துட்டு இருக்குதா? இப்ப ராகு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா காளகஸ்தி அல்லது திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற சன்னதியில அந்த மாதிரியான திருத்தலத்திற்கு போய் ஏதாவது பரிகாரம் அல்லது பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் அல்லது ஏதோ ஒரு தானம் செய்யும் பொழுது அந்த கிரக தோஷத்தில் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப மாந்தி பகவானுக்கு அந்த மாதிரியான ஒரு நிவர்த்தி இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லோருக்கும் இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் டெலிபோன் மூலமாக மெயில் மூலமாக என்னை கேட்டும் இருக்கிறீங்க. உங்களுடைய ஆதங்கம் புரியுது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான சன்னதிகள் ஒவ்வொரு விதமான ஸ்தலங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட மாந்தி பகவானுக்கு சன்னதி இல்லை அப்படிங்கிறது தான் சாஸ்திர ரீதியான உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுக்கு சன்னதி உருவாக்கலாம், கேது பகவானுக்கு சன்னதி உருவாக்கலாம், ராகு பகவானுக்கு சன்னதி உருவாக்கலாம், சுக்கிர பகவானுக்கு சன்னதியை உருவாக்கலாம், ஸ்தல புராணங்களை உருவாக்கலாம். அதே மாதிரி சூரிய பகவானுக்கு சன்னதி உருவாக்கலாம், சந்திர பகவானுக்கு சன்னதி உருவாக்கலாம், அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் சன்னதி உருவாக்கலாம். இந்த 9 கிரகங்களுக்கும் தனித்தனியான இடத்துல தனித்தனியான ஸ்தலங்கள்ல சன்னதியை உருவாக்கி
அந்த இடத்துல வந்து அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கக்கூடிய இன்னைக்கு நவ கிரக ஸ்தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்தலங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட அந்த ஸ்தலங்கள்ல வந்து முக்கியமான மகிமை என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்தலங்கள்ல எந்த கிரகத்துக்கான ஸ்தலம் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த ஸ்தலத்துல அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஒருவருடைய ஜனனகால ஜாதகப்படி ஒரு கிரகம் வந்து நமக்கு வந்து சுபத்தன்மை அற்றதாகவோ அல்லது பலம் பெற்றதாகவோ அல்லது ஆட்சி பலம் இருக்கிறதாகவோ உச்ச பலம் இருக்கிறதாகவோ அல்லது நீச்ச பலம் இருக்கிறதாகவோ இருந்தால் கூட அந்த ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது அந்த கிரகத்துடைய ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது அந்த கிரகத்தினுடைய முழு கதிர்வீச்சுக்களை நீங்கள் கிடைக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய முழு பலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய அதாவது நன்மையான கதிர்வீச்சுக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான ஒரு நிலை நிச்சயமா இருந்துட்டு இருக்குது. அப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான சன்னதிகள் இருக்கும் பொழுது மாந்தி பகவானுக்கு அதாவது 9 கிரகத்துடைய ஒட்டுமொத்த சக்திகளை வாங்கி வச்சிருக்கிற மாந்தி பகவானுக்கு நீங்க எந்த இடத்துல ஸ்தலம் அமைக்க முடியும்? நிச்சயமா அமைக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. உங்களுடைய ஆசைக்காக வேணா ஒரு சில வீடுகள்ல ஒரு சில குடும்பங்கள்ல வந்து பாருங்க, குலதெய்வம் அப்படிங்கிற கோயில் வந்து ரொம்ப தூரமா இருந்துன்னு வைங்களேன், அங்க ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஊருக்கு பக்கத்துல தன்னுடைய நகரத்துக்கு பக்கத்துல தன்னுடைய கிராமத்துக்கு பக்கத்துல அந்த குலதெய்வத்தை வந்து உருவாக்கி வைப்பாங்க, குலதெய்வ சன்னதி உருவாக்குவாங்க. அந்த மாதிரி உருவாக்கலாம். ஆனால் மாந்தி பகவானுக்கு 9 கிரகத்துல நீங்க மண் எடுத்து அந்த 9 கிரகத்தையும் ஒன்று சேர்த்து நீங்க சன்னதி ஆரம்பிக்கிறது, சன்னதி உருவாக்குதல் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா 9 நவக்கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒன்றை ஒன்று பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிற உண்மையை கடந்த நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமாகவும் அனைவருக்குமே பரிகார ஸ்தலமாகவும் இடுகாடு என்று சொல்லக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் சுடுகாடு என்று சொல்லக்கூடிய பிரேதத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான ஸ்தலமாகவும் அந்த இடத்துல நீரோட்டம் அப்படிங்கிறத விட உயிரோட்டம் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல பிரம்ம முகூர்த்தத்துல மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துகிற இந்த மாந்தி பகவானுக்கு உண்டான பரிகாரத்தை நிச்சயமாகவே செய்ய முடியும். எந்த கிரகத்துக்கு பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ, மாந்தி பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக நிச்சயமான உபகாரம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததிக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பரம்பரைக்கே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்தவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சசிகா, ஜெனரலா இந்த சுக்கு இருக்குல்ல, இதுல பாத்தீங்கன்னா வந்து ரசம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சுக்கு காஃபி குடிப்பாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரோட் இஷ்யூஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் கூட ரொம்பவே நல்லது. சோ இன்னைக்கு நம்மளோட மூலிகை மருத்துவர் தங்கதுரை சுக்குவோட பயன்களும் அதோட மருத்துவ குணம் பத்தி தான் சொல்ல போறாரு. வாங்க பார்க்கலாம். அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நம. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது முன்னோர் பெருமக்கள் உணவு சார்ந்த மூலிகை பொருள்கள், அதிலிருந்து நம்முடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு வளர்க்கலாம் என்று எழுதி வைத்ததை நாம் தெரிந்து பயன்படுத்தி ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியம் வளர்ப்போம். இன்றைக்கு சுக்கு, அதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஆரோக்கியம் என்ன? இப்போ இஞ்சி இருக்கு, இஞ்சினுடைய மேல் தோல் சீவிட்டு அதன் மேலே சுண்ணாம்பு தெளிவு நீர் கலந்து சுக்குவானது பதப்படுத்தப்படுகிறது. அவ்வாறு பதப்படுத்தப்பட்ட சுக்கு தான் இது. இந்த சுக்கு சித்த மருத்துவத்திலே பல்வேறு மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது. சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது திரி கடுகம் என
பெயர். மனிதனுடைய உடல் 3 நாடி நடைகளினால் இயக்கப்படுகிறது. வாத நாடி, பித்த நாடி, ஐய நாடி. வலி, அழல், ஐயம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3. ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறளிலே சொல்லப்பட்ட பாடல். வாதம் அதிகரித்தாலும், பித்தம் அதிகரித்தாலும், ஐயம் அதிகரித்தாலும் மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது. அப்பொழுது திரிகடுகம் என்று சொல்லக்கூடிய சுக்குமிளகு திப்பிலி சேர்ந்த அந்த மருந்தானது இந்த நாடி நடையை சீர்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. சுக்கு அதனுடைய பொதுவான மருத்துவ குணம் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் பசி தூண்டியாகவும் நல்லதொரு செரிமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும், குறிப்பாக ஜீரண மண்டலம் என்று சொல்லக்கூடிய உணவு பாதை, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் இவற்றிலே தங்கிவிட்ட வாயுவை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த சுக்கு. இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது சுக்கு. தலை நீரேற்றம், அந்த தலை நீரேற்றத்தின் காரணமாக அடிக்கடி தலை பாரம், அதனை தொடர்ந்து கண் அருகல், மூக்கிலிருந்து நீர் வடிதல், அடிக்கடி சளி பிரச்சனை. இந்த நேரத்தில் சுக்கு அதற்கு ஒரு மருந்தாக பயன்படுகிறது. சுக்குமல்லி காஃபி எல்லோருமே குடித்து நன்கு அனுபவம் கொண்டவர்கள் தான். இப்போ மத்தியான உணவுல இந்த சுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா பசி மந்தம் ஏற்படாது நமக்கு. ஆகவே சுக்குவை பயன்படுத்தி நல்ல ஒரு செரிமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். செரிமானத்திற்காக ஒரு பானத்தை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சுக்கு ஒவ்வொருவரின் வீடுகளிலும் இருக்க வேண்டிய மூலிகை சார்ந்த உணவு பொருள். ஆகவே அதனை பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கலாம். பொதுவா சீதபேதி, இரத்த பேதி வரக்கூடிய நேரத்தில் நாட்பட்ட கிராணி கழிச்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு சில மருந்துகளுக்கும் கட்டுப்படாத பேதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதுல மிக முக்கியமான மூலப்பொருள் இந்த சுக்கு. தயிர் சுண்டி சூரணம் என்று அதற்கு பெயர். தயிர் சுண்டி சூரணம் மிக எளிமையானது. ஒவ்வொருவரின் வீடுகளிலும் செய்து வைத்து கொண்டு இந்த இரத்த பேதி, சீதபேதி தொடர்ந்து ஏற்படக்கூடிய பேதியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, வயிற்று பொறுமலை தணித்து நம்முடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை சுக்குவிடமிருந்து கிடைப்பதனால் இந்த தயிர் சுண்டி சூரணத்தை ஒவ்வொருவரும் தெரிந்து பயன்படுத்தலாம். தயிர் சுண்டி சூரணம் பொதுவா பொடித்து வைக்கப்பட்ட இந்த சுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு போட்டுட்டு இது கூட கொஞ்சம் உப்பு, சமையல் உப்பும் சேர்க்கலாம், இந்து உப்பும் சேர்க்கலாம், தேவையான அளவு அது கூட உப்பு. பிறகு தயிர், இத நல்லா கலக்கமாறு செஞ்சு உறவாடும்படி செய்ய வேணும். இதுல அந்த தயிர்ங்கிறது ஒரு நீர் சத்தா இருக்கக்கூடியது. இது இப்படியே மேல ஒரு துணி வேடு கட்டி எதுவும் தூசுகள் விழாதவாறு செஞ்சு சூரிய வெயில்ல வச்சிடணும். நல்லா காஞ்சிரும். காஞ்ச பிறகு எடுத்து திரும்பவும் அதனை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா இதற்கு தயிர் சுண்டி சூரணம் என பெயர். இந்த தயிர் சுண்டி சூரணத்தை எதற்காக பயன்படுத்தலாம்? சீதபேதி, இரத்த பேதி, கட்டுப்படாத பேதிகள், வயிற்று பொறுமல், அஜீரண குறைபாடு இவளையெல்லாம் நீக்குவதற்கு இந்த தயிர் சுண்டி சூரணம் என்பதை ஒரு அரை தேக்கரண்டி அளவு மோரில் கலந்தோ நீரிலே கலந்தோ சாப்பிடக்கூடிய நேரத்தில் நமக்கு நல்லது ஒரு செரிமானத்தை கொடுத்து அந்த பேதியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இஞ்சி என்பது காய்ந்த நிலையில் சுக்காக நமக்கு தெரிகிறது. ஆகவே இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய சமையல் அறையில் இது போன்ற எண்ணற்ற பொருள்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றி அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியிலே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு அறிவோம் ஆரோக்கியம் பகுதியில சுக்கு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மூலிகை மருத்துவர் சொன்னாரு. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். கண்டிப்பா இதே மாதிரி நாளைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் தர்ஷிகா அண்ட் ஸ்வதிஷ்டா சைனிங் ஆஃப். இது மார்னிங் கேஃபே.